தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. வரப்போற தேர்தல்கள்ல அரசியல் களம் மொத்தமா மாறப்போகுதுங்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் தெரியுது. அது என்னென்ன, அதோட பின்னணி என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கியமான மறுசீரமைப்பு நடந்துட்டு இருக்கு. விஷயம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாமக இப்ப அதிகாரப்பூர்வமா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இது சும்மா ஒரு கட்சி இன்னொரு கூட்டணியில சேர்ற விஷயமா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு போடப்பட்ட ஒரு பெரிய ஸ்கெட்சா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த புதுசா உருவான கூட்டணி பத்தின அடிப்படை விஷயங்களை பாத்திரலாம். இதுல யார் யார் இருக்காங்க, இதனால உடனடியா என்ன தாக்கம் ஏற்பட போகுது? பாருங்க, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏக்குள்ள வந்திருக்கிறது தான் இப்போதைய ஹாட் நியூஸ். இந்த ஒரு மூவ் மூலியமா ஆளும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற எதிர்க்கட்சிகளா ஒன்னு சேர்க்கிற முயற்சி இப்போ ரொம்பவே தீவிரமாகியிருக்கு. அப்போ இந்த மெகா கூட்டணியை இயக்குற முக்கிய நபர்கள் யாரு? இந்த அரசியல் சதுரங்கத்துல காய்களை நகர்த்துறது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதுல 3 முக்கியமான சக்திகள் இருக்கு. ஒரு பக்கம் வட மாவட்டங்கள்ல வலுவான வாக்கு வங்கி வச்சிருக்கிற அன்புமணி ராமதாஸோட பாமக, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. தேசிய அளவுல இவங்க 2 பேரையும் ஒருங்கிணைக்கிறது அமித்ஷாவோட பாஜக. இந்த 3 பேரும் சேர்ந்ததால ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஒரு புது ஈக்குவேஷன் உருவாகியிருக்கு. இந்த கூட்டணி வெறும் பேப்பர்ல அறிவிச்சதோட நிக்கல, வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. கூட்டணி அறிவிப்பு வந்த உடனேயே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிட்டாரு. இதுவே இந்த கூட்டணி எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு காட்டுது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சது சும்மா ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய திட்டமிடல் இருக்கு. கூட்டணியை எப்படி இன்னும் வலுவாக்குறது, தேர்தலுக்கு எப்படி தயாராகிறதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயங்களை எல்லாம் விவாதிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த கூட்டணி எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க? அவங்களோட பொதுவான நோக்கம் என்ன? வாங்க தலைவர்களோட வார்த்தைகள்லயே அதை கேட்போம். எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை ஒரு இயற்கையான கூட்டணின்னு சொல்றாரு. எதுக்குன்னா திமுகவோட மக்கள் விரோத ஆட்சியை தோற்கடிக்கிறதுக்கு தானா. இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா இல்ல. வரப்போற தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு சூடா இருக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள் தான். சிம்பிளா சொல்லணும்னா, இவங்களோட வியூகம் 2 விஷயத்த மையமா வச்சிருக்கு. ஒன்னு, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிதறி போகாம எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றது. 2, அப்படி ஒன்னு சேர்ந்த பலத்தை வச்சு தேர்தல்ல திமுகவை தோற்கடிக்கிறது. கேட்கறதுக்கு இது ஒரு நல்ல வியூகமா தான் தெரியுது. இவ்ளோ அரசியல் நகர்வுகள், சந்திப்புகள், இவ்ளோ பெரிய வியூகங்கள், இதெல்லாம் எதை நோக்கி போகுது? இந்த கூட்டணியோட அல்டிமேட் டார்கெட் என்ன? எல்லாருடைய பார்வையும் ஒரே ஒரு வருஷத்து மேலதான் இருக்கு. அது 2026. ஆமாங்க, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. 2026ல நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான் இவங்களோட மெயின் டார்கெட். எப்படியாவது ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் திட்டம். ஆனா இந்த கூட்டணி பயணம் அவங்க நினைக்கிற அளவுக்கு எளிதா இருக்குமா? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த புது மெகா கூட்டணி தமிழ்நாட்டு அரசியலோட போக்க உண்மையிலே மாத்தி அமைக்குமா? இது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமா? இல்ல இதுவும் வழக்கம் போல வர ஒரு தேர்தல் கால கூட்டணியா மட்டும் இருந்துட்டு போயிடுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.